தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் தகவல். சமூக இடைவெளியின்றி சந்தையில் பொருட்களை வாங்க குவியும் மக்கள். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் செவிலியர்களுக்கு 3 மாதங்களாக சம்பள பாக்கி. உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் தங்களுக்கு ஊதியத்தை உடனடியாக வழங்க செவிலியர்கள் கோரிக்கை. ஒரே கல்வியாண்டில் 2 பட்டப்படிப்பை அங்கீகரிக்க முடியாது. மத்திய அரசு அனுமதித்த பிறகே இது குறித்து முடிவு எடுக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிலக்கோட்டை அணைப்பட்டியில் உறவினர்களுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்காக திரளும் பொதுமக்கள். கொரோனா பரவல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கொரோனாவுக்கு எதிரான தற்போதைய போராட்டத்தில் கரும்பூஞ்சை நோய் புதிய சவாலாக தோன்றியுள்ளதாக மருத்துவர்களுடனான கலந்தாலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய அரசிடமிருந்து பயனாளர்களின் விவரங்களை கேட்டு 40,300 கோரிக்கைகள் வந்துள்ளதாக பேஸ்புக் சமூக வலைதள நிறுவனம் தெரிவித்துள்ளது. முக்கியமான உள்ளூர் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் நிலையை உலக அளவில் வெளிப்படுத்த டிடி இன்டர்நேஷனல் என்ற புதிய டிவி சேனலை மத்திய அரசு தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலி மாவட்ட வனப்பகுதியில் போலீசாருடன் நடைபெற்ற மோதலில் 13 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அர்ஜுனா, துரோணாச்சாரியா உள்ளிட்ட தேசிய விருதுகளுக்கு தகுதியுள்ள வீரர்கள், பயிற்சியாளர்கள் ஜூன் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு 24 நாட்கள் சுற்றுலா சென்று அங்கேயே 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் திட்டத்தை சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். காசா முனையில் 10 நாட்களாக தீவிர மோதல் நடைபெற்று வந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் பேருந்து ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் சுகாதாரத்துறை மாநாட்டில் பங்கேற்க இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் கேட்டு 6000 அகதிகள் காத்துக் கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சியால் அடுத்த 24 மணி நேரத்தில் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும், மே 22இல் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழையும், மே 23இல் கடலோர மாவட்டங்கள் நீலகிரி, தேனி, ஈரோடு,
கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடகடலோர மாவட்டங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து தென் தமிழக கடற்பகுதி, மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் தற்காலிக மார்க்கெட்டில் காய்கறி வாங்க அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் கடை வீதிகளில், காய்கறி கடைகளில் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் காய்கறிகளை வாங்கி சென்றனர். கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சி மேற்கொண்டாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். கொரோனா முதல் அலை தாக்கம் ஏற்பட்டபோது அதனை தடுக்கும் பொருட்டு மருத்துவ கவுன்சில் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 45 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். மாதம் 14,000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் கடந்த மே மாதம் முதல் பணிபுரிந்து வருகின்றனர். கொரோனா சிறப்பு வார்டில் நோயாளிகளின் சிகிச்சைக்கு இவர்களது சேவை மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. உயிரை பற்றி கவலைப்படாமல் தினமும் 12 மணி நேரம் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டும் விடுப்பு எடுக்காமல் பணி செய்யும் நிலையில் மாதம் சம்பளம் வழங்காமல் 3 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தற்போது வரை தங்களுக்கு சம்பளம் வழங்காததால் வெளியூரிலிருந்து வந்து தங்கி பணிபுரியும் செவிலியர்கள் வீட்டிற்கு வாடகை கூட செலுத்தக்கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். தினமும் 12 மணி நேரம் சேவை மனப்பான்மையுடன் பணிபுரியும் தங்களுக்கு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என செவிலியர்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அணைப்பட்டி பேரணை வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமான ஆஞ்சநேயர் கோவிலில் திதி மற்றும் ஈம காரியங்கள் செய்வதற்கு பொதுமக்கள் வருவது வழக்கம். தற்போது பொது முடக்கம் காரணமாக ஆஞ்சநேயர் கோவில் மூடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளில் இறந்தவர்களுக்கு ஈம காரியம் செய்யும் பொதுமக்கள் தனிநபர் இடைவெளி கடைபிடிக்கவில்லை. இதனால் அப்பகுதியில் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் கொரோனா தாண்டவம் ஆடும் நிலையில் இன்னும் 50% மக்கள் முகக்கவசம் அணிவதில்லை என ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை விகிதமானது பிப்ரவரி மத்தியிலிருந்து 12 வாரங்களாக ஏறுமுகம் கண்டு 2.3 மடங்கு உயர்ந்துள்ளது. இதில் 10 வாரங்கள் பாதிப்பு விகிதம் ஏறுமுகத்தில் சென்றது. இப்போது 2 வாரங்களாக இறங்குமுகம் கண்டு வருகிறது. 7 மாநிலங்களில் 25%க்கும் அதிகமாகவும் 22 மாநிலங்களில் 15%க்கும் அதிகமாகவும் பாதிப்பு விகிதம் இருக்கிறது. இதில் 50% மக்கள் இப்போதும் முகக்கவசம் அணிவதில்லை என்றும் 64% பேர் வாயையும் மூக்கையும் மறைக்கிற விதமாக முகக்கவசம் அணிவதில்லை என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொது மற்றும் தனியார் சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்குகள் தவிர மற்ற வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட 94 பேரில் 93 பேருக்கு ஏற்பட்ட காயங்களுக்காகவும் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காகவும் தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மற்றொருவர் வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே இறந்துவிட்டதால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் அவரது 72 வயது தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மதுரை, திருச்சி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். மதுரை தோப்பூரில் 500 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
இதையடுத்து திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். நல்லா கேக்குறாங்க டீட்டியல். பெரிய முட்டையிடுவோம் உயிரினம்னாக்கா இப்போதைக்கு ஈமு கோழி தான் சொல்லுவாங்க. அது உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் முட்டை தான் பெரிய முட்டை. வான்கோழி. டைனோசர் தான். டிராகன். டைனோசரா தெரியல. டைனோசர். டைனோசர் தான் பெருசாக போகிறது மாதிரி. அதான் டைனோசர். டைனோசர். வான்கோழி சார். பெரிய முட்டையா? திம்மிங்கலம் தான் இடம். முதல்ல டைனோசரு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி. பெரிய முட்டையிலும் உயிரினங்கள் நெருப்பு கோழியா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் சௌசௌ காய்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் செடிகளிலேயே விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் சௌசௌ காய்கள் அதிகம் விளைகிறது. ஊரடங்கால் கிலோ 4 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாவதால் விலை கட்டுப்படியாகவில்லை என கூறும் விவசாயிகள் காய்களை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுங்குவார் சத்திரம் அருகே மதுரமங்கலம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நேற்று பெய்த கனமழையில் 15,000 நெல் மூட்டைகள் நனைந்தன. கொள்முதல் செய்யப்பட்ட 5,000 நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொள்முதலுக்காக விவசாயிகள் கொண்டு வந்த 10,000 நெல் மூட்டைகளும் இருந்தன. இந்நிலையில் நேற்று மாலை பெய்த கனமழையால் 15,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. இதேபோல் சுங்குவார் சத்திரம் அருகே குன்னம் கிராமத்தில் இயங்கும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் 2,000 மூட்டைகள் மழையில் நனைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தினசரி மார்க்கெட்டில் சுடலைமுத்து என்பவர் தனது இறைச்சி கடையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்த ஆட்டின் இறைச்சியை வெகு நாட்களாகவே பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இதனை அறிந்த பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ஆனந்தன் கடை உரிமையாளர் சுடலைமுத்துவை எச்சரித்ததோடு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு கடை மூடப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறை சார்பில் நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்திய வீதி நாடகம் அத்தியாவசிய தேவையில்லாமல் வெளியே சுற்றுபவர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நாட்டுப்புற கலைஞர்கள் சிவன், யமன் மற்றும் கொரோனா வைரஸ் வேடமணிந்து நிகழ்த்திய வீதி நாடகத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. என்ன செய்கிறாய்? அங்கே முகக்கவசம், சோப்பு போட்டு கை கழுவாமல், சமூக இடைவெளி இல்லாமல் நடப்பவர்கள் அனைத்து குற்றங்களையும் கொண்டு வந்து என் முன் நிறுத்து. சாலையில் முகக்கவசம் அணியாமல் சென்றவர்கள் மீது யமன் பாசக்கயிறை வீசுவது போலவும், சிவபெருமான் அவர்களை காப்பாற்றி முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை விளக்குவது போலவும் நடித்து காண்பித்தனர். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானத்தில் தோன்றிய வெண்மேக மூட்டம் திரைப்படங்களில் காட்டுவது போல் சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு ரம்மியமான சூழலை மக்கள் மனதில் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சில மணி நேரத்தில் வெண்மேகங்களை வென்றிடும் வகையில்
கார்மேகங்கள் சூழ்ந்ததால் கருப்பு வெள்ளை திரைப்படத்தை பார்ப்பது போல் இரண்டும் கலந்த ஓர் அற்புதமான நிகழ்வை காண முடிந்தது. கருமேக கூட்டங்களை காற்று அழைத்து சென்றாலும் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் மழை பொழிவு ஏற்பட்டதால் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீசியது. இதமான தட்ப வெப்பநிலையை மக்கள் ரசித்துக் கொண்டு மழை வரும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் காற்று உள்ளே புகுந்து மேக கூட்டங்களை கலைத்ததால் மழை பொய்த்தது. இருப்பினும் குளிர்காலத்தில் நிலவும் தட்ப வெப்பநிலை கோடை காலத்திலேயே கிடைத்துவிட்டதில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையார் அடுத்த கருப்பூர், திருப்பந்துருத்தி, பனையூர், வைத்தியநாதன்பேட்டை, ஆச்சனூர், வடுகக்குடி, மருவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பல ஆயிரம் வாழை மரங்கள், வெற்றிலை கொடிக்கால் உள்ளிட்டவை வேரோடு சாய்ந்தன. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மாவட்டத்தின் பல பகுதிகளில் வயல் வெளிகளில் நடப்பட்டிருந்த மின்கம்பங்கள் காற்று மழை காரணமாக சாய்ந்து கிடக்கிறது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் மேல்நிலை கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் மலைப்பூண்டு பதப்படுத்தும் கிடங்கு அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு புவிசார் குறியீடு பெற்ற பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு 10 கோடி ரூபாய் செலவில் கிடங்கு அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. 90% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் அந்த கிடங்கை பார்வையிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் கிடங்கு அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பூண்டு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த காமராஜ் முத்துலட்சுமி தம்பதியின் மகளான 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மகாலட்சுமி தனது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் தனது பெற்றோர் மூலம் ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவியை ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கினார். மேலும் காட்சி ஊடகங்கள் மூலம் உதவி செய்யும் நற்பண்புகளை வளரும் அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தியதற்காக காட்சி ஊடகங்களுக்கு மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவியை மருத்துவமனைகள் மாணவி வழங்கியதை அடுத்து அவருக்கு பொதுமக்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஓசூர் நாமல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 50 வயதான கிருஷ்ணன் என்பவர் தனது பள்ளி நண்பர்களுடன் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பலருக்கு உணவளித்து வருகிறார். ஊரடங்கு காலத்தில் தவிக்கும் ஆதரவற்றோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமையில் இருக்கும் நோயாளிகளுக்கு தேவையான உணவுகளை தனியார் மண்டபத்தில் சமைத்து பொட்டலங்களாக கட்டி வழங்கி வருகிறார். கொரோனா முதல் அலையின் போது சொந்த ஊர் புறப்பட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு ரொட்டி, சப்பாத்தி, தண்ணீர், பழங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி அனுப்பி வைத்தார். இவர்களின் மகத்தான சேவையை அரசு அதிகாரிகள் பலர் பாராட்டினர். ஊரடங்கு முடியும் வரை தங்கள் சேவை தொடரும் என தெரிவிக்கின்றனர் இந்த இணை பிரியாத நண்பர்கள். கோவையைச் சேர்ந்த 95 வயது முதியவர் கொரோனா தொற்றை வென்று இளைய தலைமுறைக்கு நம்பிக்கையூட்டியுள்ளார். தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த 95 வயதான பழனிசாமிக்கு சமீபத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் தொற்று உறுதியானது. அவருக்கு மருத்துவர் விஸ்வநாதன் தலைமையில் மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இளம் வயதினரே பலரும் கொரோனாவால் உயிரிழக்கும் நிலையில் இந்த முதியவர் சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார். மருத்துவமனையிலிருந்து அவர் வெளியேறும்போது மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என பலரும் கைதட்டி வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். கோவையில் 11 வயது சிறுவன் தனது நாய்க்குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது 90 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தான். கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த ஊத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன், வனிதா தம்பதியினரின் மகன் கோகுல், வயது 11. ஊரடங்கால் வீட்டிலேயே இருந்த சிறுவன் தனது நாய்க்குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது நாய்க்குட்டி அருகே உள்ள கிணற்றில் தவறி விழுந்தபோது அதனை பிடிக்க முற்பட்ட சிறுவன் கோகுல் 90 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தான். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் விழுந்த சிறுவனை பத்திரமாக மீட்டனர். சிறுவன் கோகுல் அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயமும் இல்லாமல் உயிர் தப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் முழுவதும் இடி, மின்னல், சூறை காற்றுடன் பெய்த மழையால்
மலை கிராமங்களான எம் புதூர், எஸ் புதூர், ராமாபுரம், கண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிர் செய்யப்பட்டு 1 மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சில நிமிடம் வீசிய சூறை காற்றால் சேதமடைந்துள்ளது. இதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக அரசு கணக்கீடு செய்து முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். வெள்ளக்கரை, உதிரிப்போம், கொடுக்கம்பாளையம், புள்ளியூர் இந்த மாதிரி சுற்றுப்பட்ட ஒரு 10 கிராமங்களில் சுமார் ஒரு 5000 ஏக்கர் வாழை போட்டு எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாழை இப்போ தான் கொலை ஈனற டைம், கொலை பாதி வந்ததும் வராத மாதிரி இருக்கும்பொழுது நேற்று திடீர்னு ஒரு சூறைக்காற்று அடித்து ஒரு ஏக்கருக்கு 250லேருந்து 300 மரம் வரைக்கும் எல்லா விவசாயிக்கும் பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த 300 மரம் விழுந்ததோடு இல்லாமல் இருக்கிற மரமும் சரியாக கொலை வராது, கொலை வந்த மரமும் சரியாக காய் பிரிக்காது, காய் பிரித்து மார்க்கெட்டு கொண்டு போக முடியாது. இது விவசாயிகளுக்கு முழுசான பெரிய பாதிப்பு. இந்த பக்கம் வாழை விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த பக்கத்தில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஏதாவது பார்வையிட்டு ஆய்வு பண்ணி ஏதாவது தக்க இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசை வேண்டுகிறேன். சத்தியமங்கலம், தாளவாடி மலைப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள முட்டைக்கோஸ்கள் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் இல்லாததால் மாடுகளுக்கு உணவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகையான மலை காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இங்கு விளையும் காய்கறிகளை வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்து விற்பனைக்கு எடுத்து செல்வர். இந்நிலையில் ஊரடங்கால் காய்கறிகளை கொள்முதல் செய்ய யாரும் வராததால் செடியிலேயே வீணாகும் நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு முட்டைக்கோஸ் உணவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் மலர் கண்காட்சி கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா நோய் தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் அரசு தாவரவியல் பூங்காவில் 293 ரகங்களில் 25,000 மலர் தொட்டிகளில் 5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பூங்கா ஊழியர்கள் பராமரித்து வந்தனர். தற்போது மாடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை பார்வையிட்டு பொதுமக்களும் கண்டுகளிக்கும் வகையில் இணையதள வழி மற்றும் சமூக ஊடகம் மூலம் சேவையை வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். கொரோனா காரணமாக தமிழக அரசு ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகில் கும்பரப்பேட்டை பகுதி குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காலி இடத்தில் பூக்கடைகளை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு அரசு அறிவித்துள்ள நேரத்தை மீறி செயல்பட்டு வருகிறது. மேலும் பூக்கள் வாங்க வருபவர்கள் தனிமனித இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் வந்து செல்கின்றனர். இதை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க, பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்னே ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலா தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க? நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும்,
கபசுர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட இது தலையாய பிரச்சனை. 3வது ஆளாக கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். தேனி மாவட்டம் போடி அருகே பட்டுப்புழு தீவனம் வளர்க்கும் பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம், பெருமாள் கவுண்டன்பட்டி, விசுவாசபுரம், உப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் பட்டுப்புழுவிற்கு உணவளிக்கும் மல்பெரி செடி சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். மல்பெரி செடிகளை வளர்ப்பதன் மூலம் அதிக லாபம் கிடைப்பதால் இதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கான 2வது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து திண்டுக்கல் வழியாக வாடிப்பட்டி வந்து சேர்ந்தது. இந்த ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 5 டேங்கர் லாரிகளில் 79.30 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் அனுப்பப்பட்டுள்ளது. ரயிலிலிருந்து இறக்கப்படும் டேங்கர் லாரிகள் தேவைப்பட்ட மருத்துவமனைகளுக்கு சாலை வழியாக அனுப்பி வைக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் ஊரடங்கு காரணமாக சாகுபடி செய்த புடலங்காயை அறுவடை செய்து விற்பனை செய்ய முடியாமல் விவசாயி வேதனை அடைந்துள்ளனர். வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா, இவர் தன்னுடைய நிலத்தில் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து 1 ஏக்கர் பரப்பளவில் புடலங்காய் பயிர் சாகுபடி செய்துள்ளார். தற்போது புடலங்காய் நல்ல விளைச்சல் தந்து அறுவடை செய்யும் நேரத்தில் கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு காரணமாக புடலங்காயை அறுவடை செய்து ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. இதனால் நாளொன்றுக்கு 40 முதல் 50 கிலோ வரை புடலங்காய் செடியிலேயே காய்ந்து வீணாகிறது என வேதனை தெரிவித்துள்ளார். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுபோன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கினால் மட்டுமே மீண்டும் விவசாயம் செய்ய முடியும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் திராட்சை விவசாயம் பாதிக்கப்பட்டு கொடிகளிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள ஜாதி கவுண்டன்பட்டி, வெள்ளோடு, செட்டியப்பட்டி, தொப்பம்பட்டி உட்பட பல கிராமங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கக்கூடிய பன்னீர் திராட்சை தமிழகம் முழுவதும் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக வியாபாரிகள் நேரடியாக தோட்டத்திற்கு சென்று விவசாயிகளிடம் வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருவதை அடுத்து மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் விற்பனைக்கு தயாராக இருந்த திராட்சை பறிக்கப்படாமல் கொடிகளிலேயே அழுகிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது காலை 10 மணி வரை மட்டுமே வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் வியாபாரிகள் கூட வாங்குவதற்கு வருவது இல்லை. இதனால் திராட்சை கிலோ 30ற்கு கூட விற்பனை ஆவது இல்லை எனவும் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் கொடிகளிலேயே திராட்சைகளை பறிக்காமல் விட்டுவிட்டனர் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகவே தமிழக அரசு திராட்சை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள டிஎன் பாளையம் வனப்பகுதிகளில் யானை, மான், சுருத்தை, பன்றி உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றது. இந்நிலையில் இவ்வனத்தை ஒட்டி பயிரிடப்பட்டுள்ள கரும்பு, வாழை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை வன விலங்குகள் சேதப்படுத்துவதால் தோட்டத்தை சுற்றி விவசாயிகள் கம்பி வேலி அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்த நிலையில் கொங்கர்பாளையத்தில் கார்த்திகேயன் என்பவரின் விவசாய தோட்டத்தில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று புகுந்துள்ளது. அப்போது அங்கு போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி அந்த ஆண் யானை அதே இடத்தில் உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த டிஎன் பாளையம் வனத்துறையினர் யானை உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கோடை மழையால் தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் அருகே உள்ள குரங்கணி, கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் போடியிலிருந்து மூணாறு செல்லும் முந்தல் சாலையில் அமைந்துள்ள அணை பிள்ளையார் தடுப்பணையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இந்த அருவியில் விழும் மழைநீர் போடி பகுதியின் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவதால் ஏராளமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. மேலும் அணை பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பணையில் பொதுமக்கள் குளிக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர்.
வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையினரின் தடைகளை மீறி குறுக்கு பாதை வழியாக சென்று தடுப்பணையில் சிலர் குளித்து வருகின்றனர். அணை பிள்ளையார் தடுப்பணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அங்கு நடைபெற்று வந்த தடுப்பணை புதுப்பிக்கும் பணிகள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெறாமல் தடைபட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள குதிரையாறு அணையிலிருந்து பாசன வசதிக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 4641 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தேவைக்கேற்ப திறந்துவிடப்படும் தண்ணீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் ராஜா என்பவர் மருத்துவர் ஒருவர் ஆக்ஸிஜன் குழாயை பிடுங்கிவிட்டதால் உயிரிழந்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் உணவு கொடுக்கும் நேரத்தில் ஆக்ஸிஜன் அகற்றப்பட்டபோது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள் இதற்கு காரணம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் NLC ஆக்ஸிஜன் வசதியுடன் 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கொண்டு வருவது குறித்து NLC நிர்வாகத்திடம் பேசியிருப்பதாகவும் விரைவில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தைச் சேர்ந்த நூர்ஜஹான் தனது கணவர் இறந்த நிலையில் தனது 2 பிள்ளைகளுடன் நரசிங்கபுரம் கிராமத்தில் வசித்து வந்தார். 2 வாரங்களுக்கு முன்பு நூர்ஜஹான் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் அவர் மகன்கள் அசாருதீன், ஷாஜஹான் ஆகியோர் உறவினர்கள் யாரும் உதவ முன்வராத நிலையில் தாயின் நகையை அடகு வைத்து ஈமச்சடங்கு மற்றும் உணவிற்கான தேவைகளை பூர்த்தி செய்து வந்தனர். இதனை செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்ட ஜூசஸ் கியூ மெர்சி மிஷன் டிரஸ்ட் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் சிறுவர்களின் வீடு தேடிச் சென்று 1 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் சிறு பண உதவியை வழங்கினர். திருத்துறைப்பூண்டியில் யமன் வேடமிட்டு மக்கள் கூடும் இடங்களில் வித்தியாசமான முறையில் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தாலும் காலை நேரத்தில் கடைவீதிகளில் மக்கள் அலைமோதி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பில் யமதர்ம ராஜா வேடமிட்டு மக்கள் கூடும் இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க 4 நாட்களில் தற்காலிக சில்லறை காய்கறி மார்க்கெட் துவங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. மேலும் மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியுடன் காய்கறிகளை வாங்கி செல்ல முடிவதாக வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கூடுதல் படுக்கைகள் அமைக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், ராமேஸ்வரம், ராம்நிவாஸ் வளாகங்களில் கூடுதலாக சிகிச்சை படுக்கைகளை அதிகரிக்க திட்டமிட்டு அதற்கான முதல்கட்ட பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது என மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் பாம்பன் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பால கட்டுமான பணி முடங்கியுள்ளது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் ரயில் பாலம் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 30க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் திட்டமிட்டபடி பணிகளை முடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசனம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் வந்த நிதியில் முழு இலக்கை அடையவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி பயனடைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி பொருட்கள் வாங்கியதை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் அந்த கடைக்கு சீல் வைத்தனர். அதேபோல ஜங்ஷன் ரோட்டு பகுதி, பெரியார் நகர் பேருந்து நிலையம் மற்றும்
கடைவீதி பகுதியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 6க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்திற்கு அண்டை மாவட்டமான நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவில் வாகனங்கள் சோதனை சாவடிகளை தவிர்த்து வேறு வழியாக வருவதாக எழுந்த புகாரை அடுத்து ஆங்காங்கே தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து நன்னிலம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் பதிவு இல்லாமல் வரும் வாகனங்களை எச்சரித்து கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் திருப்பி அனுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு திருவள்ளுவர் கலை கல்லூரியில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், காய்கறி சந்தை மற்றும் மளிகை கடைகள் மூடப்பட்டுள்ளதால் பொருட்கள் பொதுமக்களுக்கு வீடு தேடி சென்றடைய அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதனால் பொதுமக்கள் தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்கலாம் மற்றும் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். திருப்பூரில் பதிவு செய்யாமல் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றித் திரிபவர்களுக்கு காவல்துறை சார்பில் அபராதம் விதிக்கப்படுவதோடு சுகாதாரத்துறை சார்பாக அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களின் முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தனது 1 மாத ஊதியமான 1 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் வழங்கினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் போலீசார் சாலையை மறித்து தடுப்புகள் வைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் வகையில் போலீசார் 10 மணிக்கு மேல் தேவையின்றி வாகனங்களில் வெளியில் சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தினர். கொரோனா பரிசோதனை முகாமை ராதாபுரம் தாசில்தார் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் ராஜீவ்காந்தியின் 30வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக முன்கள பணியாளர்களுக்கு முகக்கவசம், கபசர குடிநீர் வழங்கப்பட்டது. அதேபோல் தரங்கம்பாடி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் ராஜீவ்காந்தி உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தவிர மற்ற கடைகள் திறக்கப்பட்டு உள்ளனவா என பொன்னமராவதி காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர்.